ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற டெட் எக்ஸாமுக்காக தமிழ் மாடல் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள். எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் படித்ததை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இதில் கெஸ் பண்ணிக்கலாம். இது என்ன அப்படின்னா பழைய வினா தான். ஓகேவா? 2023 நம்மளுக்கு டெட்டில் கேட்கப்பட்ட வினா தான். ஸோ தமிழில் கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், 30க்கு 28, 29, 30 போடலாம். சரியா? நான் வந்து 30க்கு 30 அப்படின்னு சொல்ல மாட்டேன். 28, 29, 30 உங்களுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னா 30க்கு 30 என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து போடலாம். நம்மளுக்கு கேள்விகள் அப்படி தான் வந்து கேட்பாங்க. சரி, நம்ம வந்து கிளாஸில் வந்து போயிடலாம். கவனமாக கேளுங்க, கடைசி வரைக்கும் வந்து கேளுங்க. முதல் கேள்வி வந்து பாருங்கள், ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் என்றவர் யார்? இந்த கேள்வியை பார்த்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம 6th to 10th வரைக்கும் ஏவுகணை அப்படிங்கிற இந்த வார்த்தையில் தமிழை பற்றி எங்கே வருது அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யோசித்து பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப நம்ம வைரமுத்து தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டால், இந்த ஏவுகணையில் தமிழை ஏற்ற சொல்லியிருப்பார். சரியா? வைரமுத்து தான் இந்த ஏவுகணை பற்றி ஒரு பாடல் வந்து பாடியிருப்பார். சரியா? ஸோ வைரமுத்து தான் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து வரும். நீங்கள் புத்தகத்தில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து ஆன்சர் வந்து தெரியும். அதே மாதிரி வந்து பாருங்கள், வாலிலாம் வந்து வரவே மாட்டார். நம்ம புத்தகத்தில் வந்து கிடையவே கிடையாது. சரியா? அப்போ ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிடலாம், இவர் வந்து வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ரைட். அடுத்து வந்து பாருங்கள், முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க ஒப்புமைப்படுத்தப்படும் பூ எது? ஆக்சுவலாக இதை பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒரு நார்மல் கேண்டிடேட்டாக என்ன தோணும் அப்படின்னா, மகிழம்பூவாக இருக்குமோ, மகிழம்னா மகிழ்ச்சியாக வந்து இருக்கிறதுக்கு, அப்போ இதாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணும். பட் அது வந்து கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒரு திருக்குறள் வந்து வரும். சரியா? மொப்பக்குளையும் அணுச்சம் முகந்திருந்து நோக்கக்குளையும் விருந்து அப்படிங்கிற ஒரு திருக்குறள். அந்த திருக்குறள் தான் இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க ஒப்புமைப்படுத்தப்படுற பூ எது அப்படின்னு கேட்டால் இந்த அனிச்சம்பூ தான் வந்து வரும். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த அனிச்சம்பூ இருக்கு இல்லையா, இந்த அனிச்சம்பூவை நம்ம மோந்து பார்த்தாலே என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாடி போயிடுமா. அதுபோல் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம விருந்தினர் வர்றாங்க அப்படின்னா அவங்க ஜஸ்ட்டு நம்ம வந்து முகம் சுழிச்சிட்டாலே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா விருந்தினருக்கு வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிறத இந்த திருக்குறளில் வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. அது திருக்குறள்லேருந்து வர்றதுனால இந்த அனிச்சம்பூ வந்து வரும். நம்ம யோசிக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதாக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி யோசிக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து பாருங்கள், கல்வியாளர் மேரி மெக்லியோட் பெத்யூன் அவர்களின் வாழ்க்கையை மையமாக கொண்டு கமலாலயன் படைத்த நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து ஒரு கருப்பினத்தில் வந்து வருவாங்க. உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிற ஒரு நூல் வந்து வரும். இது நம்ம ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. எங்கேயும் வெளியே வந்து எங்கேயும் போகிறதில்ல, ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், அதுபோல் உடல் நலமாக இருந்தால்தான் உழைக்க முடியும். இவ்வரியில் பயின்று வரும் அணியை தேர்ந்தெடுக்கவும். ஆக்சுவலாக நம்மளுக்கு டெட்டோட ஆன்சர் கீ அடிப்படையில் நம்மளுக்கு என்ன கீ கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரிது மொழிதல் அணி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரியா? நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெட் கீ அடிப்படையில் பிரிது மொழிதல் அணி. ஆக்சுவலாக பிரிது மொழிதல் அணினா என்ன? அதாவது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இன்னொரு கருத்தை நம்ம வந்து உணர வைக்கிறது தான் பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இங்கே வந்து ரெண்டையுமே கொடுத்துட்டாங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், அதுபோல் இங்கே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உவமை அப்படின்னு சொல்லலாம். சரியா? இது வந்து உவமேயம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இது உவம உருபு அப்படின்னு சொல்லலாம். இங்கே உவம உருபு வெளிப்படையாக வந்து வந்திருக்குது. இது அதிகபட்சமாக என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா உவமை அணியாக இருக்க வாய்ப்பு வந்துருக்கு. ஆனால் நம்மளுக்கு வந்து டெட்டில் ஆன்சர் கீயாக பிரிது மொழிதல் அணி வந்து கொடுத்துருக்காங்க. நான் இதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பிரிது மொழிதல் அணி எங்கே வரணும் அப்படின்னா, ஒன்று சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்லணும். சரியா? அப்படி இல்லையா, உடல் நலமாக இருந்தால்தான் உழைக்க முடியும் அப்படிங்கிற இன்னொரு கான்செப்ட் மட்டும் சொல்லணும். இப்படி வந்தால் தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா பிரிது மொழிதல் அணி வந்து சொல்லணும். சரியா? ரைட்ஸ். நம்ம மெஜாரிட்டி அது போல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பார்த்து என்ன பண்ணுவோம், அந்த ஓம் உறுப்பு வெளிப்பட வந்திருக்கு, அதனால் ஓமை அணி அப்படிங்கிறதான் போடுவோம். அடுத்ததாக வந்து பாருங்கள், இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணகின் ஆய் அள்ளன் இவ்வடி இடம்பெறும் நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அடி பொறுத்த வரைக்கும் ஆய் அப்படிங்கிற இந்த வள்ளல் பற்றின விஷயத்தை சொல்கிற நூல். சரியா? மெஜாரிட்டி நம்மளுக்கு இந்த வள்ளல் பற்றின விஷயங்கள் இதில் யார் வந்து சொல்லுவாங்க அப்படின்னா புறநானூரில் தான் வந்து வரும்.
சரியா? இந்த அகநானூறு, நற்றிணை, கலித்தொகை இது எல்லாமே மெஜாரிட்டி அகம் சார்ந்த விஷயங்கள் வந்து வரும். அதாவது காதல் சார்ந்த விஷயங்கள் வந்து வரும். இது வந்து ஆய் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஒரு வள்ளல். இது வந்து கொடைத்தன்மையை பற்றி கொடுக்கறதுனால இது என்ன வரும் அப்படின்னு கேட்டால் புறநானூறு தான் இங்கே வந்து விடையாக வந்து வரும். சரியா? ரைட். அடுத்து வந்து பாருங்கள், ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும். சரியான தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எது, அதாவது இது வந்து மாற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் எது சரின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் லட்டு கொஸ்டின். சரியா? மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். ஆப்ஷன் டி தான் இங்கே வந்து சரியான விடையாக வந்து இருக்கும். அடுத்து வந்து பாருங்கள், திருவிளையாடற் புராணத்தின் 3ஆம் காண்டம் எது? ஆக்சுவலாக திருவிளையாடற் புராணத்தில் எத்தனை காண்டம் இருக்குது அப்படின்னா 3 காண்டம் வந்து இருக்குது. பாருங்கள், இதில் வந்து வஞ்சி காண்டம், மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாளக காண்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வஞ்சி காண்டம் வந்து வராது. வஞ்சி காண்டம் எங்கே வரும்? சிலப்பதிகாரத்தில் வந்து வரும். சரியா? புகார், மதுரை, வஞ்சி அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் வந்து வரும். அப்போ இது வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க? திருவிளையாடற் புராணத்தில் 3ஆம் காண்டம் எதுன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு திருவிளையாடற் புராணத்தில் மதுரை காண்டம், புகார் காண்டம், திரு ஆலவாய் காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3 காண்டம் வந்து வரும். அப்போ 3ஆம் காண்டம் எது அப்படின்னு கேட்டால் திரு ஆலவாய் காண்டம் அப்படிங்கிறது தான் 3ஆம் காண்டம். சரியா? ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியான விடையாக வந்து வரும். அடுத்து வந்து பாருங்கள், பொறுத்துக. புறநகர், 5, திறம், அரையர். இந்த சைடு இடைப்போலி, ஈற்றுப்போலி, இலக்கணப்போலி, முற்றுப்போலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எனக்கு வந்து எதுவுமே தெரிலன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக எதுவுமே தெரிலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது ஏதாவது ஒரு 1, 2 தெரிஞ்சால் கூட ஆன்சர் வந்து போடுறதுக்கு வாய்ப்பு வந்து கண்டிப்பாக பொறுத்துகள் வந்து இருக்கும். இதெல்லாம் லட்டு கொஸ்டின்ப்பா. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், புறநகர். நகர்ப்புறம் தான் சொல்லணும், ஆனால் புறநகர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன அப்படின்னா இலக்கண போலி. நகர்ப்புறம் அப்படிங்கிறது கரெக்டான இலக்கண வார்த்தை. அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட தேவைக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புறநகர் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறோம். அப்போ இது வந்து இலக்கண போலி. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு 3வது வருது. அடுத்து 5 பொறுத்த வரைக்கும் இந்த போலி லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லணும்? 5 அப்படின்னு சொல்லி சொல்லணும். இங்கே 5ன்னு சொல்லியிருக்காங்க. 5 அப்படிங்கிற வார்த்தைக்கும் 5 அப்படிங்கிற வார்த்தைக்கும் ஏதாவது தொடர்பு வந்து இருக்கா? கிடையாது. ஏதாவது ஒரு எழுத்து மாறினா கூட நம்ம முதற்போலி, இலைப்போலி, கடைப்போலி அப்படின்னு சொல்லிடலாம். இங்கே எல்லாமே வந்து மாறி இருக்கனால இது வந்து என்ன அப்படின்னா முற்றுப்போலி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? முற்றுப்போலி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து வந்து பாருங்கள், திறம். என்ன சொல்லணும் அப்படின்னா திறன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் திறம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே இன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்மா வந்து மாறி இருக்குது. அப்போ கடைசியில் உள்ள எழுத்து வந்து மாறி இருக்குது. சரியா? அப்போ கடைப்போலி அப்படிங்கிறது அல்லது ஈற்றுப்போலி அப்படின்னு சொல்லலாம். ஈற்று அப்படின்னா ஈறு அப்படின்னா கடைசியில் உள்ளது. சரியா? ஈற்றுப்போலி. அடுத்து அரையர், இடையில உள்ளது நம்மளுக்கு வந்து மாறி இருக்குது. அப்போ இடைப்போலி அப்படிங்கிறது. அப்போ 3, 4, 2, 1 அப்படிங்கிறது ஆன்சராக வந்து வரும். 3, 4, 2, 1 இந்த இருக்குது. சரியா? ஓகே. இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்கணும். சரியா? புதிய உரைநடை எனும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? புதிய உரைநடை யார் வருவாங்க அப்படின்னா எழில் முதல்வன் வந்து வருவார். புதிய உரைநடை அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது எழில் முதல்வன் வந்து வருவார். புதிய முதல்வன் அப்படிங்கிறத நான் வந்து ஞாபகம் வச்சுருப்பேன். சரியா? நான் எப்படி ஞாபகம் வச்சுருப்பேன் அப்படின்னா புதிய முதல்வன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கே உரைநடையில் நான் வந்து பார்க்க மாட்டேன். நான் படித்தது என்ன அப்படின்னா புதிய உரைநடை அப்படின்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி எழில் முதல்வன் படிச்சிருப்போம். ஆனால் நான் எப்படி ஞாபகம் வச்சுருப்பேன்னா புதிய முதல்வன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த எழில் முதல்வனுக்கு இயற்பெயர் என்ன அப்படின்னா ராமலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமலிங்கம். அடுத்து ராமலிங்கம் கொடுத்தா கூட நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ஓகே இவர் எழில் முதல்வன் தான் வருவார் அப்படிங்கிறத மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை தம் பாடல் மூலம் கூறியவர் யார்? யாரெல்லாம் கொடுத்தாங்க பாருங்கள். தொல்காப்பியர், திருவள்ளுவர், ஔவையார், கம்பர். ஆக்சுவலாக இதில் யார் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இப்போ திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது. இது பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா யாரா வருவா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஆனால் நம்ம வந்து மூதுரையில் ஒரு பாடல் வந்து இருக்குது. ஆழ அமுக்கி முகக்கினும். என்னது? ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து இருக்குது. சரியா? இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் எவ்வளவா நீ ஒரு பாத்திரத்தை ஆழமாக அமுக்கி முகந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அந்த பாத்திரத்துக்கு எவ்வளோ அளவு வருமோ அவ்வளோதான் வந்து வரும் அப்படிங்கிறத அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? அதோட அளவு வந்து சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது அப்போ யார் வருவாங்க அப்படின்னா ஔவையார் வந்து வருவாங்க. ஏன்னா மூதுரையை வந்து எழுதுனது யார் அப்படின்னா ஔவையார் வந்து வருவாங்க. சரியா? ரைட். நம்மளுக்கு வந்து யோசிக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த டைமில் கன நேரத்தில் நம்மளுக்கு வந்து யோசிக்கணும். சரியா?
அடுத்து பாருங்கள், எடுத்தல் படுத்தல் நழுதல் உழப்பில் திரியும் தத்தமிழ் சிறிது உளவாகும். இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் என்ன? இது இலக்கணம் சார்ந்த ஒன்று. இது வந்து என்ன அப்படின்னா நன்னூல் வந்து வரும். எடுத்தல் படுத்தல் நலிதல் நம்ம உச்சரிக்கிறோம் இல்லையா? எடுத்தல் அப்படின்னா வன்மையாக வந்து உச்சரிக்கிறது, படுத்தல் அப்படின்னா தாழ்மையாக வந்து உச்சரிக்கிறது, மென்மையாக வந்து உச்சரிக்கிறது, நலிதல் அப்படின்னா இடையில் வந்து உச்சரிக்கிறது. அதை வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம இலக்கணத்தில். அடுத்து வந்து பாருங்கள், தமிழக அரசு காமராசருக்கு செய்த சிறப்புகள் 1. இப்போ இந்த பாடம் வந்து நம்மளுக்கு வந்து 6ஆம் வகுப்பில் தான் வந்து இருக்குது, எங்கேயும் இல்லை. நம்மளுக்கு தமிழ் கேள்வியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு இதில் தான் கேள்வி வந்து கேட்க போகிறாங்க. அப்படிங்கிறப்ப இதை நம்ம நல்லா வந்து பார்த்துக்கணும், சரியா? இப்போ இந்த கேள்விகள்லாம் நம்ம வந்து தப்பு வந்து பண்ணிடக்கூடாது. தமிழக அரசு காமராசர் செய்த சிறப்புள்ள 1. இப்போ இதை பார்த்தோன்னே என்ன தோணும் அப்படின்னா, இது என்னடா எல்லாமே வந்து வர மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். இப்போ கண்டிப்பாக இது வந்து வராதுன்னு தெரியும். பாரத விருது வந்து வழங்கியது நம்மளுக்கு மத்திய அரசு வந்து வருவாங்க, அப்போ இது வந்து வராது அப்படின்னு சொல்லி தோணிடும். ஆனால் இந்த 1, 2, 3 இந்த 3 விஷயமே கிட்டத்தட்ட வர்ற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி தோணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என்ன பெயர் சூட்டப்பட்டது? ஆக்சுவலாக இதுதான் கரெக்டு. மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டப்பட்டது நம்ம தமிழக அரசு தான். ஓகே, இது வந்து சரியான ஒன்று, இதுதான் சரியான ஒன்று. அடுத்தது பாருங்கள், சென்னையில் காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. ஆக்சுவலாக காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது தான் தமிழக அரசின் சார்பில். ஆனால் எங்கே அமைக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எங்கே அப்படின்னா கன்னியாகுமரியில் அமைச்சாங்க. அப்போ படிச்சிருந்தா தான் நம்மளுக்கு வந்து தெரியும். கன்னியாகுமரியில் அமைச்சாங்க, அப்போ இது வந்து வராது, சரியா? சென்னையில் உள்ள பன்னாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பேர் சூட்டப்பட்டது. ஆக்சுவலாக இது நல்லா படிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ஷன் ஏவா இல்லைன்னா ஆப்ஷன் டியா அப்படிங்கிற குழப்பம் வந்து கண்டிப்பாக வந்துடும். என்ன அப்படின்னா சென்னையில் உள்நாட்டு விமான நிலையம் தான். கேள்வி வந்து பாருங்கள், நல்லா பாருங்கள், உள்நாட்டு விமான நிலையத்துக்கு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் காமராசர் பேர் வந்து வச்சுருப்பாங்க. பன்னாட்டுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா பேர் வந்து வச்சுருப்பாங்க. அப்போ இது வந்து வராது, சரியா? ரைட். அப்போ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு வந்து சரியான விடை. அடுத்தது பாருங்கள், கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி. இதெல்லாம் கண்ணெழுத்துன்னு வந்துட்டாலே கண்ணகி வந்து எங்கே வருவாங்க? கண்ணகி வந்து சிலப்பதிகாரத்தில் வருவாங்க. அவ்வளோதான், ஓகேவா? இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும், வேறு வழி வந்து கிடையாது. அடுத்து வந்து பாருங்கள், ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றனும் பல நூல்கள் நூற்றனும் நூல் பல கொண்டதுவாம் என்று தமிழின் சிறப்பை பாடலில் புலப்படுத்திய தமிழ் அறிஞர் யார்? இது ஆக்சுவலி எதில் வரும் அப்படின்னா, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு பாடல், சரியா? அது எழுதுனது யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து எழுதியிருப்பார். அதில் அந்த கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் பறக்க அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கு அடுத்த லைனில் இந்த ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம் அப்படிங்கிற இந்த வரி வந்து வரும், சரியா? படிக்கிறப்ப நம்ம வந்து ஒரு மெட்டு போட்டோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஞாபகம் வந்து வந்துடும். இப்போ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் இந்த பாடலை வந்து எழுதியிருப்பார். கும்மி பாட்டு அப்படிங்கிற ஒரு பாடல், கும்மி பாட்டு அப்படிங்கிற ஒரு பாடல், சரியா? அதே மாதிரி கனிச்சாறு அப்படிங்கிற பாடல் வந்து எடுத்திருப்பாங்க. தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றவர் யார்? தமிழக அரசோட கலைமாமணி விருது. ஆக்சுவலாக கலைமாமணி எதுக்கு தருவாங்க? கலையில் சிறந்து விளங்கியவர். கலைனா என்ன? மெஜாரிட்டி திரைப்பட கலையாக தான் வந்திருக்கும். இதில் திரைப்பட கலையில் அதாவது ஒரு பாடலாசிரியரோ ஒரு நடிகராகவோ இல்லை அப்படின்னா ஒரு டேரக்டராகவோ யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். பார்த்தோம் அப்படின்னா இதில் பாரதியார் கண்டிப்பாக வரமாட்டான்னு தெரியும், சரியா? கவிமணி வர்றதுக்கு சான்ஸ் கம்மி, சரியா? இங்கே ஒன்று வாணிதாசன் இருக்கணும், இல்லைனா சுரதா இருக்கணும். இங்கே யார் வந்து வருவாங்க அப்படின்னா சுரதா தான் வருவார். சுரதா தான் வந்து பார்த்திங்கன்னா திரைப்பட பாடலாசிரியராக இருந்திருக்காரு, சரியா? அருமையான பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு. அப்போ சுரதாவை தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசோட கலைமாமணி விருது வந்து வாங்கினவர். வாணிதாசன் வரமாட்டார். அடுத்து வந்து பாருங்கள், இலக்கண போலி அற்ற சொல் எது? பாருங்கள், இலக்கண போலினா என்ன? இலக்கணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இருக்கிறது. இலக்கண போலின்னா இலக்கணம் மாதிரியே இருக்கிறது, ஆனால் நம்ம வந்து மாற்றி சொல்கிறது, நம்ம ஏற்றுக்கிறோம், அக்செப்ட் பண்ணுறோம், சரியா? இப்போ தசை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வராது. பாருங்கள், இப்போ நான் வந்து சொல்கிறேன், வாயில் வராது, சரியா? புறநகர் வராது. என்ன கேட்குறாங்க அப்படின்னா இலக்கண போலி அற்ற சொல், அதாவது இல்லாத சொல் வந்து கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக இருக்கிற வேர்டு வந்து கேட்குறாங்க. இங்கே இந்த குடந்தை அப்படிங்கிறது நம்மளுக்கு இலக்கணத்துக்கு வந்து வராது. இது எதுக்கு வரும் அப்படின்னா மருவுக்கு வந்து வரும். மருவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து வரும். ஏன்னா கும்பகோணம் குடந்தை அப்படிங்கிற மருவுக்கு வந்து வரும். அப்படிங்கிறப்ப இது வந்து வர்றதுக்கு சான்ஸ் வந்து இது, சரியா? அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து சரியாக வந்து வரும், சரியா? 46வதுக்கு இருங்க, நான் வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். 46வதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணிடலாம்.
46வது பி கரெக்டாக நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஓகே, இருந்தாலும் ஒரு சில சின்ன டவுட் வந்து வந்துச்சு, அதனால் நம்ம வந்து செக் பண்ணிக்குவோம். குழந்தை தான், சரியா? ரைட். அடுத்து வந்து பாருங்கள், எரு தன் குஞ்சிர மல்லி என்ற பெண் அதிகாரியை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு அமைந்துள்ள கோவில் என்ன? உலோகா மாதேவீச்சரம் கோவில் அப்படிங்கிறது. நான் இதுலேயே வந்து இருக்கிறதுலையே இது புத்தகத்தில் நான் வந்து பார்த்துருப்பேன், பட் ஆனால் எனக்கு வந்து இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி சரியாக வந்து தெரியல. சரியா? மற்ற எல்லாமே நம்ம வந்து புத்தகத்தில் இருக்கிறது தான். நான் வணங்கும் தெய்வங்கள் 3, முதல் தெய்வம் அறிவு என கூறியவர் யார்? 3, நான் வணங்கும் தெய்வங்கள் 3 வந்தாலே அம்பேத்கர் தான் வந்து வருவார். சரியா? ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பாருங்கள், மேற்கோள் குறிகளுக்கு முன் காற்புள்ளி இட வேண்டும். இந்த நிறுத்தல் குறிகளில் மேற்கோள் குறிக்கு முன்னால் கண்டிப்பாக காற்புள்ளி இடணும். முதல் குற்று சரிதான். தனிச்சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது ஒற்றை மேற்கோள் குறி இட வேண்டும். ஆமாம், தனிச்சொல்லையோ தனி எழுத்தையோ வந்து விளக்கி காட்டுறப்போ ஒற்றை மேற்கோள் குறி வந்து இடணும். அப்போ கூற்று 1 சரி 2 சரி அப்படிங்கிறது சரியான விடையாக வந்து வரும். அடுத்ததாக வந்து பாருங்கள், ரொம்ப அருமையான வரி. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை என்றவர் யார்? சொன்னது யார் அப்படின்னா ரசூல் கம்சதே. வேலுநாச்சியாரின் அமைச்சர் யார்? வேலுநாச்சியார் நம்மளுக்கு 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் தான் வந்துருக்கு. வேலுநாச்சியாரோட அமைச்சர் யார் அப்படின்னா தாண்டவராயர் வருவார். யார் வருவா? தாண்டவராயர் வருவார். இந்த குயிலி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலுநாச்சியாரோட ஒரு படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி மனித வெடிகுண்டாக இவங்க வந்து இருந்திருப்பாங்க. மனித வெடிகுண்டாக இருந்திருப்பாங்க. ஆயுத கிடங்க அடிச்சிருப்பாங்க. உடையாள் பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்னா குயிலி குறித்து கூற மறுத்த ஒரு பெண்மணி தான் உடையாள் அப்படிங்கிறவங்க ஆங்கிலேயரால் கொல்லப்பட்டிருப்பாங்க. இவங்களுக்காக நடுகள் வந்து நட்டிருப்பாங்க. சரியா? பெரிய மருது பொறுத்த வரைக்கும் வேலுநாச்சியாருக்கு தளபதியில் வந்து இருந்திருப்பாங்க. பெரிய மருதும் சின்ன மருதும். சரியா? ஓகே, தாண்டவராயர் தான் நம்மளுக்கு வந்து அமைச்சர். பாவினங்கள் எத்தனை வகைப்படும்? ஆக்சுவலாக பாவினங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த துறை, தாளிசை, விருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. துறை, தாளிசை, அடுத்து விருத்தம், இதுதான் பாவினம் அப்படி சொல்லுவாங்க. எத்தனை இருக்குது அப்படின்னா 3 வந்து இருக்குது. அப்போ 3 அப்படிங்கிறது சரியான விடை. இதே பா அப்படின்னு கேட்டால், வெறும் பா அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியும், வெண்பா, களிப்பா, வஞ்சிப்பா, ஆசிரியப்பா அப்படிங்கிறது தெரியும். சரியா? அதுதான் வந்து 4 வகையாக வந்து கொடுத்துருப்பாங்க. பா அப்படிங்கிறது 4 வகை, பாவினம் அப்படிங்கிறது 3 வகை. சரியா? அடுத்து வந்து பாருங்கள், தவறான இணைகளை தேர்ந்தெடுக்க. இது வந்து நம்மளுக்கு 8ல் வந்து கொடுத்துருப்பாங்க. முழவு திமிழை கஞ்சக்கருவின்னு கொடுத்துருக்காங்க. முழவு திமிழை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தோல் கருவி லிஸ்ட்டில் வந்து வரும், அதனால் கஞ்சக்கருவியில் வராது. அடுத்து யாழ், வீணை. கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், தவறான இணையை வந்து கேட்குறாங்க, நல்லா பார்க்கணும். சரியா? யாழ், வீணை வந்து நரம்பு கருவி. ஆமாம், யாழ்லையும் வீணைலையும் என்ன இருக்கும்? நரம்பு வந்து இருக்கும், நரம்பு கருவி. குழல், சங்கு, புல்லாங்குழல் நம்ம என்ன பண்ணுவோம்? காற்றில் வந்து ஊதுவோம். சரியா? அதேமாதிரி சங்கு காற்றில் வந்து ஊதுவோம். அப்போ காற்று கருவி வந்து சரியாக வரும். கொம்பு, சேகண்டி. சேகண்டி அப்படிங்கிறது வந்து எதில் வரும் அப்படின்னு கேட்டால் கஞ்சக்கருவியில் வந்து வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், தோல் கருவியில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து வராது. அப்போ என்ன கேட்குறாங்க? தவறான இணை வந்து கேட்குறாங்க. 1, 4 தான் வந்து தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. அடுத்து வந்து பாருங்கள், இதுவும் 6ஆம் வகுப்பில் இருக்குது. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் காலம் எவ்வளவு? 10லேருந்து 13 ஆண்டுகள் வந்து வரும். 10லேருந்து 13 ஆண்டுகள் இந்த இருக்குது. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது வரும். சரியா? ஓகே. அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். ஆகுபெயரில் வந்து கேட்டுருக்காங்க. எடுத்தல் அளவே ஆகுபெயர் 2 கிலோ கொடு. இது கரெக்டா அப்படின்னு கேட்டால் கரெக்டு தான். எடுத்தல் அளவே ஆகுபெயரில் தான் வந்து வரும் 2 கிலோ கொடு அப்படிங்கிறது. நீட்டல் அளவே ஆகுபெயர் 1/2 லிட்டர் வாங்க. ஆக்சுவலாக 1/2 லிட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முகத்தல் அளவில் வந்து வரும். அப்போ நீட்டல் அளவில் வராது. அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தவறான இணை அப்படிங்கிறது. இது ரைட்டு, இது ரைட்டு. அடுத்து வந்து பாருங்கள், உவமை கவிஞர் சுரதா பெறாத விருது என்ன? நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? கலைமாமணி விருது வந்து அவர் வந்து வாங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். சுரதா வந்து கலைமாமணி விருது வந்து வாங்கியிருக்காரு. பாரதிதாசன் விருது வாங்கியிருக்காரு. ராசராசன் விருது வாங்கியிருக்காரு. தாமரை திரு விருது வந்து வாங்கலை, அதாவது பத்மஸ்ரீ விருது வந்து வாங்கலை. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடையாக வந்து இருக்கும். ஆப்ஷன் டி அப்படிங்கிறது. இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும் பா வகை என்ன? ஆக்சுவலாக வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, களிப்பா அப்படின்னு சொல்லி 4 வகை வந்துருக்கு இல்லையா? அதில் எந்த வகை பொறுத்த வரைக்கும் இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாக இருக்கிறது? இவ்வளோ அடி தான் அப்படின்னு சொல்லி கிடையாது. இப்போ வெண்பா வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் இலக்கண கட்டுக்கோப்புகள் அதிகமாக வந்துருக்கும். அதில் வந்து இவ்வளோ அடின்னு ஒரு வரையறை வந்து இருக்கணும். ஆனால் ஆசிரியப்பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வரையறையெல்லாம் கிடையாது. மெஜாரிட்டி கவிதை எழுதுவதற்கு எதுலாம் எழுதுவாங்க அப்படின்னா ஆசிரியப்பால் வந்து எழுதுவாங்க. ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடையாக வந்து இருக்கும். அடுத்து வந்து பாருங்கள், புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் என்றெல்லாம்
புகழப்படுபவர் யார்? நல்லா கேள்வி வந்து பார்க்கணும். யாரை புகழ்கிறாங்க அப்படின்னு கேட்கணும். யார் புகழ்ந்தாங்கன்னு கேட்கல, யாரை புகழ்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாரதியாரை பாரதிதாசன் புகழ்ந்திருப்பார். அப்போ பாரதி அப்படிங்கிறது தான் சரியான விடையாக வந்து இருக்கும். அடுத்து, வருமுன் காப்போம் எனும் பாடல் எந்த நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது? வருமுன் காப்போம் பொறுத்த வரைக்கும் மலரும் மாலையும், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இருக்கார் இல்லையா, அவர் எழுதுனா மலரும் மாலையிலேருந்து எடுத்தாளப்பட்டது. இது ஒரு பாடலே வந்து இருக்குது. அடுத்தது பாருங்கள், சரியான இணையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. சரியான இணை, இதில் எது வந்து சரியான இணைன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பாருங்கள், இரு கில்லு மேல்வாய் நாக்கோட நுனி வருடல். இந்த கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த நாக்கு என்ன ஆகும், தடித்து என்ன ஆகும் அப்படின்னா வருடும். சரியான இணை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒன்று தான் சரி. அப்போ மற்ற எல்லாமே தப்பு தான். சரியா? முதல் வச்சே நம்ம வந்து கண்டிக்கலாம். இப்பு இம்மு என்ன வரணும் அப்படின்னு கேட்டால், நம்ம மேல் கீழ் வாய் வந்து பொருந்தணும். இப் இம் அப்படி சொல்கிறோம் இல்லையா, பொருந்தணும். அப்போ கண்டிப்பாக வந்து வராது. இன்னு வராது. இல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாக்கோட நுனி மிகவும் பொருந்தது, மேல்வாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து இடையில வந்து வரும். இல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடைக்குள்ள தான் வந்து வரும். சரியா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுக்கு வந்து சரியான விடை. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 கேள்வி வந்து பார்த்துருக்கோம். இது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே கேட்ட கேள்விகள் தான், நம்மளோட டெட் எக்ஸாமில் கேட்ட கேள்விகள் தான். இந்த கேள்விலாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 30க்கு 28 கேள்விகள் வந்து ஆன்சர் வந்து பண்ணலாம். நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா, தமிழில் நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக வந்து பண்ணலாம். இது மாதிரி நிறைய அடுத்தடுத்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பழைய வினாக்கள் வந்து நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணுவோம். அடுத்து ஒரு கிளாஸ் வந்து நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி.